என்னது என்ன தோசை? இன்னைக்கு ராய் தோசைங்க. நைட்டுக்கு டூட்டிக்கு போகிறேன். ராய் தோசை. என்ன பாயில் வர இன்னும் நோண்டாம இன்னைக்கு நைட்டுக்கு ராய் தோசைங்க. ராய் உளுந்தெல்லாம் போட்டுக்கிறியா? உளுந்து போட்டு அரைச்சே ராய் தோசை. ராய் உளுந்து நெசமா சொல்லியா பொய் சொல்றியா? உளுந்தெல்லாம் அரைச்சிங்க, ராய்மா போட்டு ராய் தோசைங்க. ராகி கோதுமை பலதானிய தோசை. பேர் தட்டைப்பயிறு பச்சைப்பயிரெலாம் போட்டுக்காமாங்க. ராகிங்க, கோதுமை, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, பலதானிய தோசை. ஆமாங்க. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? நைட் டூட்டிங்க. 2 தோசை கிடைக்குமா? நைட் டூட்டி டிஃபனுக்குங்க தோசை சொல்கிறாங்க. பச்சைப்பயிறு, தட்டைப்பயிருங்க, ராய் மாவு, உளுந்து, பலதானிய தோசை. அப்படின்னு என் ஒய்ஃப் சொல்லுதுங்க. நிஜமாக பொய்யான்னு தெரியலிங்க. ஏதோ பழைய மாவு தோசை போட்டு இன்னைக்கு தான் ஆட்டி நின்றுவேன். பாருங்க, ஒரு ராயெல்லாம் ஆட்டி சுட்டு தரணும். ராய் ஊற வச்சுங்க, உளுந்தெல்லாம் பல தானியங்கள் போட்டு ஊற வச்சுங்க, ஆட்டி சுட தோசை. ஆட்டி சுட தோசை டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் எடுக்கும், அவ்வளோ எண்ணெய் ஊற்றி என்ன மாதிரி என்ன மாதிரி வாய் மக்களை இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேங்க. நைட் டூட்டி போகணும். ராய் தோசை பலதானி தோசை சாப்பிட்டு பார்த்துருங்க எப்படி இருக்குங்க. சாப்பிடாம சொல்லக்கூடாதுங்க. ராயிங்க, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, உளுந்து எல்லாம் போட்டு அரைச்சி ராயெல்லாம் ஊற போட்டுங்க. அரைச்சி சுத்தமாக நல்லா இருக்கும். ராயெல்லாம் ஊற போட்டுங்க, பருப்பெல்லாம் விட்டுக்கா நல்லா அரைச்சிங்க. தோசை நல்லா அரைச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை பெல் பட்டனை மறக்காமல் பாய். நைட் டூட்டிக்கு நேரம் ஆச்சுங்க. நம்ம வீட்டில் ராய் தோசைங்க, பலதானிய தோசை. தக்காளி குழம்பு, ராய் தோசை. எனக்கு 2 தோசை சாப்பிட்றேன்.
கட்டுறது எடுத்துப்போம். தக்காளி கடையோடு இங்கே பாய்ச்சி நோண்டிட்டு இருக்குது. இது தோசை எடுத்துக்கேன் பிளேட்டு.